இன்னும் ஒரு 5 வருஷத்துல வந்து அவங்க கைக்கு ஆட்சி போகுது அப்படின்னாலும், அந்த 5 வருஷத்துல எப்படி அவங்கனால வந்து எல்லாருக்கும் வீடு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப வந்து பிரதான் மந்திரி திட்டம் இருக்குது. இப்ப கலைஞரோட வீடு கட்டும் திட்டம் இருக்குது. எத்தன பேருக்கு வீடு கட்டி குடுத்துட்டாங்க? இப்போ அதே இதில பாலாத்துல எத்தன கோடி அடிச்சாங்க? 4000 கோடி அடிச்சாங்க. 4000 கோடி அடிச்சாங்கல்ல. அது ஒரு ஊழல் தானே. ம். டாஸ்மாக்ல எவ்வளோ டெய்லி அடிக்கிறாங்க? மொத்தமா வந்து இந்த இதுக்கு ஒரு மட்டுமே நாளைக்கு 1 கோடி பேர் போறாமா? ம். டாஸ்மாக்குக்கு. விருப்பம் பண்றாங்க. விரும்பியோ, விரும்பாமலோ 1 கோடி பேர் போறான் ஒரு நாளைக்கு. ஒரு பாட்டிலுக்கு ரூ. 10 ரூ. 10லேருந்து ஆரம்பிச்சு ரூ. 100 வரையும் பாட்டிலுக்கு விக்கிறாங்க. அதிகமா. அப்ப ரூ. 10ன்னு வச்சாலே ஒரு நாளைக்கு எத்தன கோடி? ரூ. 1,00,00,000 வந்துரும். 10 கோடி இல்ல. 1 10 கோடி. கோடி பேர் போறான். ம். ரூ. 10ன்னு வச்சா 10 கோடி. 10 கோடி பேர். இப்போ ஒரு நாளைக்கு 10 கோடி அடிக்கிறாங்கல்ல. ம். இது லஞ்சம் இது மாரி திருடுறது தானே. இது மாரி ஊழலே இல்லாம, ஊழல் இல்லாமன்றது இம்பாசிபிள். யாராலயும் குடுக்க முடியாது. பட் ஊழல குறைச்சிடலாம். 5% ஊழல் வைங்க. 95% ஊழல் பண்ணாதீங்க. அப்ப இந்த 5% உங்களுடைய ஊழல குறைச்சாலே தமிழ்நாடு வந்து சர்ப்ளஸ் மாநிலமா இருக்குமா?